அனைவருக்கும் வணக்கம். நேர்களால் நாம், நேர்களுக்காக நாம். விஎஸ் ரோமா. அதாவது மனிதனாகப்பட்டவன் ஒன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். என் பெற்றவர்கள் சிறுவயது முதல் நிமிடம் வரை சொல்லிக் கொண்டிருப்பது என்னவென்றால், வயதே ஆனாலும் எனக்கு சொல்வது என்றால் சிறுவயதில் சொல்லியதும் போலவே இன்றும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அது என்னவென்றால், மனிதனாக பிறந்தால் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த மனிதனுக்கு மட்டும்தான், மனித பிறவிக்கு மட்டும்தான் சிந்திக்கும் திறன் உள்ளது. மற்ற ஜீவராசிகளுக்கு அது இல்லை. ஆகவே நாம் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பு, எந்த ஒரு பேச்சையும் பேசுவதற்கு முன்பு ஒரு நிமிடமாவது சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படி சிந்தித்து செயல்படும் பொழுது நமக்கும் நல்லது, நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது, மற்றவர்களுக்கும் நல்லது, நமக்கும் மகிழ்வு கிட்டும், மற்றவர்களுக்கு கிட்டும் என்று சொல்வார்கள், என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். இப்படித்தான் நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். எதையும் சிந்திக்காமல் செய்யக்கூடாது. அதாவது நாம் மற்றவர்களிடம் என்ன கற்றுக்கொள்வது என்று நாம் அவர்களை அலட்சியப்படுத்தக்கூடாது. கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மனம் இருந்தால் மற்றவர்களிடம் என்ன நல்லது இருக்கின்றது என்பதை டக்கென்று அறிந்து கொள்வோம், டக்கென்று பிடித்து கொள்வோம். ஆனால் நமக்கு மற்றவர்களிடமிருந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனம் இருந்தால், புத்தர் போல ஒரு ஞானியாக இருந்தாலும் எவ்வளவு அறிவுரைகள் சொன்னாலும் நாம் அதை காதில் கூட வாங்கி கொள்ள மாட்டோம். அப்புறம் எங்கே டக்கென்று பிடிப்பது? டக்கென்று புரிந்து கொள்வது எப்படி? டக்கென்று பிடித்து கொள்வது எப்படி? அப்படி கூடாது. நாம் நல்லவர்களாக நல்ல செயல்களை செய்து மற்றவர்களை மகிழ்வித்து நாமும் மகிழ்வுடன் வாழ்வோம். மகிழ்ச்சி என்பது மனித பிறவிக்கு மட்டும்தான் உண்டு. அப்படி என்று என் பெற்றோர்கள் தினமும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அது அப்படித்தான் நாம் நடக்க வேண்டும். அனைவரிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது விஎஸ் ரோமா.